நம்ம ஹீரோக்கு கல்யாண வயசாயும் கல்யாணம் நடக்கல. பல தடவை கல்யாணம் தட்டி கிழிஞ்சு போயிருக்கு. இப்ப கூட ஒரு கல்யாணத்தை ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ்ல பொண்ணு இன்னொருத்தவங்க எடுத்துட்டு ஓடி போச்சா. இதுல செம காண்டாயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணோட குடும்ப நடத்தியே தீர்வு சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காரு வெறி குண்டு. அப்ப காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு லிஃப்ட்டுக்காக காத்துட்டு இருக்கா. வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. போலீஸ்காரரே வண்டியை பாட்டி என்னன்னு விசாரிக்கிறாரு. பக்கத்துல லாட்ஜ் இருந்தா இறக்கி விடுங்கன்னு சொல்ல வண்டியில ஏத்திட்டு கூட்டு போறாரு. ஏற்கனவே பொண்ணுக்காக அலைஞ்சிட்டு இருந்தவர் இவர் வீட்டுக்கே கொண்டு போய் இறக்குறாரு. வர என்ன எதுன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு போய் தங்குதுங்க. பேரு கேட்டா தப்பான பேரை தான் சொல்றேன். சரக்கு அடிச்ச ஒரு மாதிரி தான் தெரியல. இந்த பொண்ணு பேசுறது ஆளோட ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தா எதுக்கும் தயாருங்கறாப்ல இருக்குது. இது பார்த்தாதுன்னு சரக்கு அடிக்கிறியான்னு அது ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து நீட்டு ஃபாரின் சரக்கு அதையா அடிச்சு நல்லா மப்பேரி அந்த பொண்ணு ரூமுக்குள்ளேயே போந்து கட்டில பாஞ்சிரா. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு பணமா கிடக்குது. ஐயோன்னு பதறிக்கிட்டு போலீஸுக்கு போன் போட்டு தான் கூட வேலை பார்க்கறாங்களே வாங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பாப்பாங்க. பார்த்தாங்க பாடி இல்ல. பாடி இல்லனா கேஸ் இல்ல. சரக்கு அடிச்சிட்டு உலகிட்டு இருக்கியோ என்ன சொல்லிட்டு யாரும் கண்டுக்காம போயிட்டாங்க. இவன் மட்டும் என்னத்தையோ பறிகொடுத்தாப்ல உணர்த்திக்கிட்டே ஏத்திவார். ஒரு நாள் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுகிட்ட இருந்தே போன் கால் வருதுங்க. வாய்ஸ் கேட்டது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். நீங்க சாலையில ரொம்ப சந்தோஷம். அவங்க டேய் அன்னைக்கு நீ ஒரு மார்க்கமா இருந்தது தெரியும். அதனாலதான் ஆல்கஹால் அளவு அதிகமா இருக்கிற ஒரு ஃபாரின் சரக்கு கொடுத்து உன்ன மட்டையாக்குறேன். எம்எல்ஏ பாஞ்ச அடுத்த செகண்ட் நீ நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்ட. இருந்தாலும் உனக்கு ஒரு பாரத்தை போட்டுன்னு சொல்லிதான் காலையில செத்து போனாப்ல ஒரு ஆக்டிங்க போட்டு உன்னை ஏமாத்தல. இதாவது ஒரு பாடமா இருக்கட்டும். இனிமே ஒழுங்காரு மனுஷன் சொல்லிட்டு போன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு உசுரே